ஆனால் ஒரு சில வழக்கறிஞர்களும் சரி, ஒரு சில நீதிபதிகளே சரி, இன்றைய காலகட்டத்தில் வந்து சாதி சனாதனம் அப்படின்னு பேசுகிறாங்க. அட்வொகேட் ஆனவங்க தான் இன்றைக்கி ஐபிஎஸ் ஐஏஎஸ்ஸாக இருப்பாங்க. அட்வொகேட் ஆனவங்க தான் இன்றைக்கி நிறைய பொலிட்டிக்கல் பார்ட்டிலையும் நிறைஞ்சிருப்பாங்க. அட்வொகேட்டு தான் வந்து இன்றைக்கி வந்து மினிஸ்டர்ஸு இல்லை நீங்கள் எல்லா முக்கிய பொறுப்பில் வந்து அட்வொகேசின்றது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு 999க்கு ஒரு ருப்பீஸுக்கு வந்து இப்படி ஒரு கிளைம் எங்கேயுமே வாங்கினது கிடையாது, கொடுத்ததும் கிடையாது. நம்முடைய பார் கவுன்சில் தான் வழக்கறிஞர்களுக்காக இந்த ஸ்கீமை கொண்டு வந்துச்சு. வழக்கறிஞர்கள் நிறைய பேர் வந்து அரசியல் கட்சிகளில் ஒரு சில பொறுப்புகளில் இருக்காங்க. இப்படி பொறுப்புகளில் இருக்கிற இந்த வழக்கறிஞர்கள் பார்த்தீங்கன்னா பார் கவுன்சிலுடைய பொறுப்புகளிலும் வந்து நிர்வகிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. நிச்சயமாக சோசியல் மீடியா பொறுத்த வரைக்கும் பார்க்கலாம், அந்த இடத்துல லைக் பண்ணலாம், அவ்வளோதான், ஃபாலோ பண்ணலாம். தமிழ்நாடு புதுச்சேரி பார் கவுன்சில் தலைவர், இந்தியாவிலேயே இளம் வயதில் தலைவர் பொறுப்பில் தேர்ந்தெடுக்கப்பட்ட பார் கவுன்சில் தலைவர், அது மட்டும் இல்லாமல் வழக்கறிஞர்களுடைய குரலாக ஒழிச்சிட்டு இருக்கிற முன்னணி வழக்கறிஞர் திரு PS அமல்ராஜ் அவர்கள் நம்மோட இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். 1928 தமிழ்நாடு பார் கவுன்சில் தொடங்கின காலத்துலேருந்து பார்த்தீங்கன்னா பல லெஜண்ட்ஸை வந்து இந்த பார் கவுன்சிலுக்கு வந்து வழக்கறிஞர்கள் அடையாளம் காட்டியிருக்காங்க. ஸோ அந்த வகையில் 2019 நீங்கள் வந்து பார் கவுன்சிலுடைய தலைவராக வழக்கறிஞராக அடையாளம் காட்டப்பட்டிருக்கீங்க. உங்களுடைய ஜேர்னி எப்படி வந்து ரீச் ஆச்சு? இவ்வளோ பெரிய பொறுப்பை நீங்கள் எப்படி அடைஞ்சிங்க சார்? திருவள்ளூர் மாவட்டத்தில் புழல் ஒன்றியம் செட்டிமேடு கிராமத்தில் என்னுடைய தாய் தந்தையாருக்கு நான் 7வது மகனாக பிறந்தேன், கடைசி மகன். நான் என்னுடைய கிராமத்தில் அருகில் உள்ள விலாங்கடை பக்கத்து ஒரு பள்ளியில் 8th ஸ்டாண்டர்ட் வரையும் படித்தேன். பிறகு வடகரை உயர்நிலைப் பள்ளியில் +2 வரையும் படித்தேன். கல்லூரி வாழ்க்கை சென்னை பச்சையப்பன் கல்லூரியில் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி, MA ஃபிலாசபியை முடித்தேன். வழக்கறிஞராக வேண்டும் என்று நான் நிறைய முன்னோர்களை, குறிப்பாக எங்கள் பகுதியில் உள்ள தலைவர்களை சந்தித்த போது அவர்கள் இந்த ஏழை எளிய மக்களுக்கு செய்த அந்த பணியினை பார்த்து நானும் வழக்கறிஞராக வேண்டும், நாமும் அந்த ஏழை எளிய மக்களுக்கு ஒரு 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 சட்ட உதவியை செய்ய வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காக டாக்டர் அம்பேத்கர் சட்டக்கல்லூரி சென்னையில் நான் வந்து BL மற்றும் ML முடித்தேன். அதே சேம் காலேஜில் முடித்தவுடன் நம்முடைய பார் கவுன்சிலில் வழக்கறிஞராக பதிவு செய்யும்போது என்னுடைய ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன் வந்து பொன்னேரி, அதாவது என்னுடைய கிராமம் இருந்த பகுதி பொன்னேரி பகுதியை சார்ந்தது. அங்கே தான் நான் ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். ஆனாலும் அன்றைய இருந்த மூத்த தலைவர் அவர்கள், நீங்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீங்கள் பயிற்சி பெற வேண்டும் என்று சொன்னதனால் நான் இந்த சென்னை உயர்நீதிமன்றத்திலேயே வழக்கறிஞராக ப்ராக்டிஸ் செய்தேன். 2004 நடந்த அந்த CPC அமெண்ட்மெண்ட்டில் கிட்டத்தட்ட நாடு தழுவிய போராட்டத்தில் நானும் அந்த போராட்டத்தில் கலந்து கொண்டு என்னுடன் மறைந்த மூத்த வழக்கறிஞர் கருப்பன் அவர்களுடன் 4 நாள்கள் சிறையில் இருந்தேன். அந்த சிறையில் இருந்த நேரத்தில் தமிழகம் மற்றும் இந்திய முழுவதும் அதனுடைய போராட்டம் பரவி இறுதியாக மத்திய அரசு அது திரும்ப பெற்றது. அதே நம்முடைய வழக்கறிஞர்கள் கிடைத்த ஒரு முதல் வெற்றியாக இருந்தது. அன்றைய தினத்திலிருந்து வழக்கறிஞர் நலன் சார்ந்த விஷயங்களில் நான் அதிகமாக இன்வால்மெண்ட் இருப்போம். அவருக்கு ஒரு பிரச்சனை இல்லைன்னா முதல்ல வந்து நாங்கள் நிற்போம், பர்டிகுலராக அசோசியேஷன் சார்பாக. ஆனாலும் நான் வந்து அசோசியேஷனில் எந்த தேர்தலும் நின்றது கிடையாது. MHLO பிரசிடென்டாகவோ செக்ரட்டரியாகவோ நான் எந்த தேர்தல் நின்று கிடையாது. நான் பார் கவுன்சில் தேர்தலில் நிற்கணும்னு நினச்சேன். காரணம், அங்கே தான் வழக்கறிஞருடைய வெல்ஃபேரை கொண்டு வர முடியும், அவருக்கான ஒரு பாதுகாப்பு உறுதி செய்ய முடியுன்றதை வந்து நான் பார் கவுன்சில் தேர்தல் நிற்கணும்னு முடிவு செய்து நான் நின்ற பொழுது 2011 கிட்டத்தட்ட தமிழகத்திலே என்னை வந்து 2வதாக ஜெயிக்க வச்சாருக்கு. ஒரு 192 பேர் அதில் தேர்தலில் போட்டிட்டாங்க. அதில் என்னை செகண்டில் ஜெயிக்க வச்சாங்க. பிறகு வைஸ் சேர்மனுடைய அந்த பணிகள் அனைவருக்கும் பிடித்ததுனால என்னை மறுபடியும் 2018 எலெக்ஷன் இருக்கும்போது தமிழகத்தில் 1வது இடத்துல என்னை ஜெயிக்க வச்சாங்க. பிறகு சேர்மனாக அந்த இடத்துல அமர்ந்த பொழுது நிச்சயமாக நம்முடைய முன்னோர்கள் இந்த பார் கவுன்சிலுடைய தலைவராக நீங்கள் சொல்வது போல் 1928
அதுக்கப்புறம் 1961 அட்வொகேட் ஆக்ட் எனாக்ட் பண்ண பிறகு பல மூத்த வழக்கறிஞர்கள் லெஜண்ட் லுமினரிஸ் இருந்த இடம். அந்த இடத்தில் நாமும் ஒரு தலைவராக ஒரு சிறந்த பணியாற்ற வேண்டும் என்பதற்காகவே அந்த பார் கவுன்சில் சேர்மனாக நான் அமர்ந்து இன்று வரை அவர்களுக்கு தேவையான வெல்ஃபேரையும் பாதுகாப்பையும் உறுதி செய்வதற்கான அனைத்து வேலைகளும் செய்து கொண்டிருக்கிறேன். சார் 2019 தொடங்கி 2025 வரைக்கும் தமிழ்நாடு புதுச்சேரி பார் கவுன்சில் எண்ணற்ற வளர்ச்சி பணிகளை வந்து வழக்கறிஞர்களுக்காக செஞ்சிருக்காங்க அப்படின்னு வழக்கறிஞர்களே சொல்றாங்க. அது உண்மையா? என்ன மாதிரியான வளர்ச்சி பணிகள், வளர்ச்சி திட்டங்கள் வழக்கறிஞர்களுக்காக நீங்க செஞ்சிருக்காங்க? அதாவது நம்முடைய பார் கவுன்சிலுடைய 2011 நான் வெற்றி பெற்று வைஸ் சேர்மன் ஆன பிறகு எங்களுடைய பார் கவுன்சிலுடைய நிர்வாகிகள் அன்றைய தினம் 2013 முதல்ல வந்து ஒரு பார் கவுன்சிலுடைய கட்டடத்தை வந்து ஹைடெக்காக நாங்கள் உருவாக்கணும். ஒரு சின்ன கட்டடமாக இருக்கும். அப்பொழுது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ரோல் பண்ணும் பொழுது அந்த இடம் ஒரு சின்ன ஆடிட்டர் ஒரு 15-20 பேர் கூட என்ரோல் பண்ண முடியாது. இதெல்லாம் கருத்தில் கொண்டு குறிப்பாக வழக்கறிஞருடைய வளர்ச்சி, அன்னைக்கு இருந்த பாப்புலேஷன், அன்னைக்கு இருந்த நம்முடைய அட்வொகேட் ரோல்ஸு, ஆனால் 2011 இருந்த ரோல்ஸுக்கு ஏற்றபடி நாம் வந்து அதை புதுப்பிக்க வேண்டும் நினச்சி எங்களுடைய அந்த 2011 வெற்றி பெற்ற நிர்வாகிகளுடைய சார்பாக நம்முடைய பார் கவுன்சில் ஒரு ஹைடெக் பில்டிங்காக கொண்டு வந்தோம். அந்த பில்டிங்கில் ஆடிட்டோரியம், அதாவது தனியாக வழக்கறிஞர்களுக்காக பதிவு செய்வதற்கு குறைந்தபட்சம் ஒரு 500 வழக்கறிஞர்கள் ஒரே நேரத்தில் வந்து நம்ம அங்கே என்ரோல்மெண்ட் ஃபங்க்ஷனை வைக்கலாம். அது போல் கொண்டு வந்தோம். அதே போல் ஒரு நல்ல ரிசப்ஷன், ஒரு ஹைடெக் பில்டிங்கை நம்ம கொண்டு வந்து ஒரு ஒரு இந்தியாவிலே உனக்கு இன்றைக்கி வந்து தமிழ்நாடு பார் கவுன்சில் தான் ஒரு ஹைடெக்காகவும் ஒரு டிஜிட்டலைஸ்டு ஒரு பார் கவுன்சிலாகவும் இன்றைக்கி இருக்கிறதுனா அது நம்முடைய தமிழ்நாடு பார் கவுன்சில் தான் அப்படின்றதை நம்ம வந்து தைரியமாக சொல்லிக்க முடியும். அதே போல் வழக்கினுடைய வெல்ஃபேர் அன்னைக்கு வந்து நான் வைஸ் சேர்மனாக போகும்பொழுது 2 லட்சமாக இருந்துச்சு. பிறகு அந்த 2 லட்சமாக இருந்த அந்த வழக்கறிஞருடைய வெல்ஃபேர் ஃபண்டை அன்றைய முதல்வர் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களை சந்தித்து 2 லட்சமாக இருந்த அந்த வெல்ஃபேர் ஃபண்டை 5.5 லட்சமாக நாங்கள் உயர்த்தினோம். ஒரு வழக்கறிஞர் இறந்தால் அவருடைய குடும்பத்திற்கு அந்த நிதி போய் சேர வேண்டும் என்று பார் கவுன்சிலுடைய முன்னோர்கள் ஒரு 1991 ஒரு ஸ்கீம் ஃப்ரேம் பண்ணி அது தமிழ்நாடு அரசிதழில் சட்டமாக வெளியே வந்தது. அன்றைய தினம் ₹1 ஸ்டாம்பு ஒட்டப்பட்டு அது 30,000 அந்த குடும்பத்துக்கு நிதி கிடைத்தது. பிறகு ₹2 உயர்த்தும் பொழுது அது 50,000ஆகவும், ₹5 ஸ்டாம்ப் இருக்கும் பொழுது அது 1 லட்சமாகவும், ₹10 ஸ்டாம்ப் இருக்கும்போது 2 லட்சமாக உயர்த்தது. அதுவரை நமக்கு பார் கவுன்சிலுக்காக எந்த நிதியும் ஒரு கிராண்டா எந்த அரசாங்கமும் கொடுத்ததில்லை. ஏதாவது ஒரு முதல்வர் வந்து அன்றைய தினத்தில் ஒரு 5 லட்சமோ இல்லை 10 லட்சமோ தான் ஒரு நிதி கொடுப்பாங்க. அட்வொகேட் வெல்ஃபேர் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் வழக்கறிஞருடைய மெமோ, வக்காலத்தை ஒட்டப்படுகிற ஸ்டாம்பை தமிழகம் முழுவதும் கலெக்ட் பண்ணி அந்த பணத்தை, அதாவது அவங்களே ஜென்ரேட் பண்ணிக்கணும், அந்த பணத்தை கிடைக்கிற பணத்தை வச்சு வழக்கறிஞருடைய அவருடைய இறப்புக்கு பிறகு அவங்களுடைய குடும்பத்திற்கு நிதியாக கொடுக்கப்பட்டு வந்தது. நாங்கள் வந்த பிறகு அந்த மாண்புமிகு முதல்வரை சந்தித்து 2 லட்சத்திலிருந்து 5.5 லட்சமாக உயர்த்தினோம். முதலாக இந்தியாவிலேயே ஒரு பார் கவுன்சிலுக்கு கிராண்ட், அதாவது ஒரு நிதியாக 4 கோடி ஒவ்வொரு வருடமும் அன்றைய தினம் வாங்கப்பட்டு நம்முடைய பார் கவுன்சிலில் வழக்கறிஞர்களுக்கு அந்த நிதியை கிட்டத்தட்ட ஒரு வருடத்திற்கு அப்போது 100லிருந்து 150 வழக்கறிஞர்களுக்கு வந்து இறப்பு சதவீதம் இருக்கும், அந்த டெத் ரேஷியோ இருக்கும். அவங்க எல்லாருக்கும் அது வந்து உடனே நாங்கள் வந்து அது கொடுக்கப்பட்டது. ஆகவே வந்து பார் கவுன்சில் பொறுத்த வரைக்கும் வெல்ஃபேர் ஃபண்டை நாங்கள் வந்து ரொம்ப பெர்ஃபெக்டாக கொண்டு வந்தோம். அதற்கு பிறகு வந்த முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்தித்து அந்த 5.5 லட்சம் என்பது 7 லட்சமாக உயர்த்தப்பட்டது. அந்த 7 லட்சம் உயர்த்தப்போது அப்படி அரசு நிதியாக 8 கோடி, வருடத்திற்கு 8 கோடி வழங்கப்பட்டது. பிறகு 2019 நான் தலைவராக தேர்ந்தெடுத்த பொழுது 2021 மாண்புமிகு முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களை சந்தித்து அந்த 7 லட்சம் வெல்ஃபேர் ஃபண்டை வந்து 10 லட்சமாக உயர்த்தப்பட்டது. நம்முடைய பார் கவுன்சிலுக்கு வருடத்திற்கு 10 கோடி நமக்கு அந்த நேரத்தில் நிதியாக ஒவ்வொருவரும் இப்போ இன்று வரை கொடுக்கப்பட்டு வருகிறது. அது மட்டும் இல்லாமல் கொரோனா காலத்தில்
கொரோனா நிதியாக 20 கோடி ரூபாயை அதனுடைய முதல்வர் நம்முடைய வழக்கறிஞருடைய வெல்ஃபேர் ஃபண்டுக்கு அவர் கொடுத்தார். அது மட்டுமல்ல, தமிழகத்திலேயே வழக்கறிஞர்களுக்கு ஸ்டைஃபன், அதாவது ஒரு லாயர், ஒரு சட்டக்கல்லூரியில் படித்த ஒரு மாணவன், ஒரு 30 வயசுக்கு குறைந்த உள்ள ஒரு இளம் வழக்கறிஞர், அவர்கள் என்ரோல் பண்ண பிறகு அவருக்கு மாதம் 3000 வீதம் 2 வருடங்களுக்கு, அதாவது 24 மாதங்களுக்கு வந்து நம்முடைய தமிழக அரசு அவர்களுக்கு வந்து ஸ்டைஃபண்ட் கொடுக்கப்பட்டது. இதனால் நிறைய யங் லாயர்ஸ் வந்து அந்த 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 காலகட்டத்தில் ஒரு 3000 ருபீஸ்ன்றது வந்து அவருக்கு ஒரு பெரிய பணமாக திகழ்ந்தது. கிட்டத்தட்ட 2019 இன்றைய வரும் அதில் நிறைய இளம் வழக்கறிஞர்கள் வந்து பெனிஃபிட் பண்ணிருக்காங்க. அது மட்டுமல்ல, கொரோனா காலத்தில் இந்தியாவிலே எந்த பார் கவுன்சிலும் கொரோனா நிதியாக வழக்கறிஞர்களுக்கு வழங்கப்படவில்லை. அன்றைய தினம் 2019 நான் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட போது எங்களுடைய நிர்வாகம் ஒரு முடிவெடுத்து பாதிக்கப்பட்ட தேவை அதை நீடி அட்வொகேட்ஸ் எல்லாருக்கும் யாரெல்லாம் அப்ளை பண்ணாங்களோ அந்த 2021 அந்த பேண்டமிக் பீரியட்ல எல்லாருக்கும் குறைஞ்சபட்சம் ஒரு 5 கோடி ரூபாய்க்கு 13,000 வழக்கறிஞருக்கு ரூபாய் 4,000 வீதம் வந்து ஒவ்வொரு வழக்கறிஞருடைய சங்கங்களும் நாங்கள் நேரடியாக சென்று கொடுத்து அந்த கொரோனா நேரத்தில் வந்து வழக்கறிஞருடைய எந்த பாதிப்பும் இல்லாத அளவுக்கு நாங்கள் அதை மிகவும் பொறுப்புடன் கடமையுடனும் என்னோடு சேர்ந்து எங்களுடைய ஆபீஸ் பேரர் மெம்பர்ஸ் எல்லாரும் அது ஒத்துழைப்போடு அந்த நேரத்தில் வழக்கறிஞர்களுக்கு கொடுக்கப்பட்டது. பிறகு கொரோனா தடுப்பூசி வந்து அப்போ சம் காஸ்ட் பே பண்ண தான் கொடுப்பாங்க. அந்த நேரத்தில் இருந்த எங்களுடைய ஹெல்த் மினிஸ்டர் வந்து நம்முடைய மா சுப்பிரமணியன் வந்து ஒரு அட்வொகேட்டர். அவரை நாங்கள் சந்தித்து அவர்களை அணுகி இதுபோல் வழக்கறிஞர்களுக்கு வந்து நீங்கள் தமிழகம் முழுக்க உள்ள வழக்கறிஞர்களுக்கு வந்து கொரோனா தடுப்பூசி இலவசமாக கொடுக்க வேண்டும் என்று சொன்னோம். அதனுடைய பயனாக நம்முடைய ஹெல்த் மினிஸ்டரும் இப்போ இருக்கிற டெப்டி சீஃப் மினிஸ்டர், அப்போ வந்து ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டராக இருந்தார், அவருடைய தலைமையில் வந்து நம்முடைய உயர்நீதிமன்றுடைய தலைமை நீதிபதி சாஞ்சிப் பானர்ஜியுடைய முன்னிலையில் நம்முடைய பார் கவுன்சில் வந்து ஒரு முகாம் துவக்கணும். அது அந்த கொரோனா இலவச தடுப்பூசியை முதல்ல நான் சேர்மனாக என்ன போட்டு சொன்னாங்க. அந்த தினம் நான் போட்ட பிறகு ஒவ்வொரு மாவட்டத்திலும் அது முகாம் வைத்து அனைத்து வழக்கறிஞருக்கும் வந்து இலவச தடுப்பூசி நாங்கள் வந்து அந்த நேரத்தில் கொடுத்தோம். அது மட்டுமல்ல, வழக்கறிஞருடைய சங்கங்களுக்கு நம்முடைய தமிழக அரசனுடைய நிதியுடன், அதாவது அவர்களுடைய துணையுடன் கிட்டத்தட்ட ஒரு 1 கோடி ரூபாய்க்கு புத்தகங்கள் வாங்கி அதை அனைத்து ரெகனைஸ் அசோசியேஷனுக்கும், அதாவது பார் கவுன்சிலுடைய அனைத்து ரெகனைஸ் அசோசியேஷனுக்கும் அந்த புத்தகம் வந்து பிரித்து கொடுக்கப்பட்டது. அது மட்டுமல்ல, நம்முடைய பார் கவுன்சிலுடைய ஆடிட்டோரியத்தில் யங் லாயர்ஸை கிட்டத்தட்ட மனிதநேயத்துடன் இணைந்து நாங்கள் காலையில் 10 o'clock வந்து ஈவினிங் 7 o'clock வரையும் கிளாஸஸ் எடுப்போம். குறிப்பாக சிவில் ஜட்ஜஸ்க்கு, ஏபிபி, டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜஸ் 9 டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜஸ் நம்முடைய பார் கவுன்சிலுடைய ஆடிட்டோரியத்தில் கிளாஸ் எடுத்து நம்ம தமிழகத்தில் இன்னைக்கு நீதிபதிகளாக இருக்காங்க. 500க்கும் மேற்பட்ட சிவில் ஜட்ஜஸ், ஏபிபி, இப்படி இளம் வழக்கில் குறிப்பாக அதில் ஒரு 70% வந்து உமன் லாயர்ஸ் அதில் வெற்றி பெற்று இன்னைக்கு தமிழகம் முழுவதும் உள்ள நீதிமன்றங்களில் நம்முடைய பார் கவுன்சிலிருந்து கோச்சிங் கிளாஸ் எடுத்து தேர்வு செய்யப்பட்டவர்கள் தான் என்பதை நம்ம பெருமைப்பட சொல்லிக்கலாம். அப்படி எண்ணற்ற செயல்களை நம்முடைய பார் கவுன்சில், அது மட்டுமல்ல, அந்த டிஜிட்டலைஸ் பார் கவுன்சில், முன்பெல்லாம் பார் கவுன்சிலில் ஒரு 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 ஐடி கார்டு இல்லை ஒரு ஸ்டிக்கர் அல்லது ஏதாவது ஒரு என்ரோல் பண்ணனா கூட அவர்கள் வந்து ஒரு தென் தமிழகம், குறிப்பாக கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, இப்படி இல்லை இந்த பக்கம் கோயம்புத்தூர், இந்த பக்கம் டெல்டா மாவட்டம், எங்கே இருந்தாலும் அவருடைய ஒரு 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 சட்டம் முடித்தா உடனே அவர்கள் வந்து சென்னையில் வந்து இங்கே தங்கி இங்கிருந்து தான் பார் கவுன்சிலில் அப்ளிகேஷன் கொடுத்து அது ஒரு பெரிய நடைமுறை சிக்கல் அதிகமாக இருந்துச்சு. ஆனால் இப்போதெல்லாம் அப்படி கிடையாது. எங்கே இருந்தாலும் அவங்க அந்த இடத்துலேருந்தே வந்து ஆன்லைனில் அப்லோட் பண்ணால் போதும். இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அதை வெரிஃபை பண்ண பிறகு ஸ்ட்ரெயிட்டாகவே அதை நம்ம என்ரோல் பண்ணுறோம். அவ்வளோ ஒரு எளிமையாக இருக்கும். அதே போல் என்ஓசி, இந்த நோட்டரி பப்ளிக் வாங்குற என்ஓசியும் சரி, இல்லை ஐடி கார்டும் சரி, இல்லை கார் ஸ்டிக்கரும் சரி, அந்தந்த கிராமத்திலிருந்தே ஒரு ஆன்லைனில் நம்முடைய வெப்சைட்டில் வந்து நம்ம அதை கிளிக் பண்ணால் என்ன வேணுமோ அந்த செக்ஷன் கிடைக்கும். அதில் வந்து அவங்களுடைய நேம் பர்டிகுலர்ஸ் இருக்கும். அதை பட்டன் தட்டினா போதுமானது. அதற்கான பணத்தொகையை செலுத்தினால் பார் கவுன்சிலில் உடனே அதை வெரிஃபை பண்ணி
அவங்களுக்கு அது சரியாக இருந்தால் உடனே அவர்களுக்கான ஸ்டிக்கரோ இல்லை ஐடி கார்டோ இல்லை அது என்ரோல்மெண்ட் ப்ராசஸ் அத்தனையும் என்ஓசி முதல் கொண்டு உடனடியாக நாங்கள் செலுத்திடுவோம். ஸோ இது போல் வசதி வந்து இந்தியாவிலேயும் சரி எந்த பார் கவுன்சிலும் கிடையாது. நம்முடைய பார் கவுன்சில் தான் ஹைடெக்காக டிஜிட்டலைஸ்டு பார் கவுன்சிலாக நாம் உருவாக்கணும். அதனால தான் 2019 2026 வரையும் உள்ள அந்த எங்களுடைய பார் கவுன்சிலுடைய நிர்வாகிகள் என்னோடு சேர்ந்து அத்தனை பேரும் வந்து வழக்கறிஞர்களுடைய எண்ணற்ற புதுமைகளை செய்ய நாங்கள் திட்டமிட்டிருந்தோம். ஒரு சில புதுமைகளை செய்ய முடிகிறது, ஒரு சில சூழ்நிலைகளால் இல்லை. அடுத்த முறை வரும்போது கண்டிப்பாக அதெல்லாம் செய்யறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கிறது. சார், வழக்கறிஞர்களுக்காக நீங்கள் கொண்டு வந்த இந்த வளர்ச்சி திட்டங்கள் பற்றி சொன்னீங்க. இந்த உங்கள் பாஷையிலே சொல்லணும்னா நீங்கள் செய்ய முடியாமல் விட்ட புதுமைகள் பற்றி சொல்லுங்கள் சார். ஏன் செய்ய முடியாமல் போச்சு? இந்த வெற்றி பெற்ற பிறகு நம்முடைய தமிழக முதல்வர் சந்தித்து ஒரு 7 அம்ச கோரிக்கையை நாங்கள் ஒன்று கொடுத்தோம். அதில் இந்த வெல்ஃபேர் ஃபண்டை வந்து அன்னைக்கு குறைஞ்சபட்சம் 15 லட்சமாக உயர்த்தி நாங்கள் கேட்டிருந்தோம். அதே போல் கொரோனா காலத்தில் பாதிக்கப்பட்ட வெல்ஃபேர் ஃபண்டில் பணம் கட்டுறவங்க மட்டும்தான் இல்லாமல் கொரோனா காலத்தில் இருந்த அனைத்து வழக்கறிஞர்களுக்கும் வந்து நாங்கள் வந்து பணம் கேட்டிருந்தோம். அதுக்கான ரிலீஃப் பணமும் நிவாரண நிதியும் கேட்டு ஒரு கோரிக்கையாக வைத்திருந்தோம். அது மட்டும் இல்லை, நாங்கள் இந்த தேர்தலில் வெற்றி பெற்றவுடன் நம்முடைய தமிழக முதல்வர் சந்தித்து பிரதானமான 2 கோரிக்கை வைத்திருந்தோம். ஒன்று, குறிப்பாக அந்த டிஸ்ட்ரிக்ட் ஜுடிஷியல் இருக்கும் வழக்கறிஞர்களுக்கு ஹவுசிங் ஸ்கீம், அதாவது அரசு எங்களுக்கு நிலங்களை கிளாஸிஃபை பண்ணி கொடுத்தா போதும், டிக்ளேர் பண்ணால் போதும், நாங்கள் ஒரு சொசைட்டி ஃபார்ம் பண்ணி அதன் மூலமாக வீடு கட்டி வழக்கறிஞர்களுக்கான ஒரு ஹவுசிங் ஸ்கீமை கொடுக்கணும்னு கேட்டிருந்தோம். அது முடியாமல் போச்சு. அது மட்டும் இல்லாமல் யங் லாயர்ஸை எக்யூப் பண்ணுற விதமாக ஒரு லா அகாடமியை உருவாக்கணும்னு நான் நினச்சிருந்தேன். இது என்னுடைய டெனூரில் இது ஒரு கனவு திட்டமாக நான் வச்சுருக்கேன். இது 2ம் நிறைவேற்றத்திற்கு நாங்கள் மீண்டும் எங்களுடைய அணி ஜெயிச்சு வந்து அந்த இடத்தில் அமரும்பொழுது நிச்சயமாக அரசு உதவியுடன் இந்த 2 விஷயங்களை, லா அகாடமி, ஹவுசிங் சொசைட்டி, ஹவுசிங் ஸ்கீம், அதாவது வழக்கறிஞர்களுக்கான ஹவுசிங் ஸ்கீம் கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். ஏன்னா 2019 நான் பார் கவுன்சில் தலைவரையாக பதவி ஏற்கும்போது உச்சநீதிமன்ற நீதிபதியான நம்முடைய மண்ணை சார்ந்த திருமதி பானுமதி அவர்கள் தான் எனக்கு பதவி ஏற்று வச்சாங்க. அப்பொழுது அவர்கள் வந்து ஒரு கோரிக்கையை ஸ்ட்ரெயிட்டாகவே நம்முடைய தமிழக முதல்வருக்கு வைத்தார்கள். என்னவென்றால், தமிழகத்தினுடைய யங் லாயர்ஸ் ரொம்ப எக்யூப்டாக இருக்கணும், அதுக்கு வந்து பார் கவுன்சில் அரசும் சேர்ந்து ஒரு அகாடமியை உருவாக்க வேண்டும். அந்த அகாடமியில் வந்து குறைஞ்சபட்சம் ஒரு மாவட்டத்திற்கு ஒரு 50 அதாவது என்ரோல் பண்ணுற இளம் வழக்கறிஞர்களை அந்த அகாடமியில் வந்து ட்ரைனிங் கொடுக்கணும். குறைஞ்சபட்சம் ஒரு 6 மந்த்லேருந்து 1 இயரில் ஒரு மூத்த வழக்கறிஞர்களோ அல்லது ரிட்டையர்ட் ஜட்ஜ் ஆர் சிட்டிங் ஜட்ஜை வந்து வச்சு கிளாஸ் எடுத்து ஒரு இளம் வழக்கறிஞர்கள் எப்படி எக்யூப் பண்ணணும், எப்படி அவர்கள் அட்வொகேசி, எப்படி எத்திக்ஸ், எந்த அளவுக்கு அந்த சட்ட வழிமுறைகளை நுணுக்கங்களை சொல்ல வேண்டும் அப்படின்ற வந்து அவர்களுக்கு புரிதலை உருவாக்கி அவர்களை ஒரு தரமான வழக்கறிஞராக நாம் வந்து அனுப்பி வைக்க வேண்டும். அதுபோல் ஒவ்வொரு மாவட்டத்திலும் குறைஞ்சபட்சம் ஒரு 50 இளம் வழக்கறிஞர்களை நாம் வந்து அப்படியே அடாப்ட் பண்ணிக்கணும். எடுத்து அவங்களுக்கு எப்படி ஜுடிஷியல் அகாடமியில் வந்து ஒரு சிவில் ஜட்ஜஸை அப்பாயின்ட் பண்ணும்பொழுது எப்படி ட்ரைனிங் கொடுத்து நம்ம நீதிமன்றத்துக்கு அனுப்புகிறோமோ, அதுபோல் இளம் வழக்கறிஞர்கள் அவர்கள் என்ரோல் செய்யும் பொழுதே அவர்களை மாவட்டத்திற்கு ஒரு 50 வழக்கறிஞர்களை எடுத்து அந்த அகாடமியில் வந்து அவங்கள ட்ரைனிங் கொடுத்து ஒரு எக்யூப்ட் லாயரை உருவாக்க வேண்டும் என்ற கோரிக்கை என்ற தினம் நம்முடைய மாண்புமிகு உச்சநீதிமன்ற நீதிபதி பானுமதி அவர்கள் வைத்த கோரிக்கையை நாங்கள் வந்து தமிழக அரசிடம் தெரிவித்தோம். அவர்களும் அதுக்கு இசைந்து நம்முடைய டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டி என இடத்தை வந்து அவங்க அலாட் பண்ணாங்க. ஆனாலும் நிதி சுமையால் அதனுடைய ஃபைனான்சியல் ப்ராப்ளம்ன்றதுனால அது அப்படியே ஸ்டில் அது பெண்டிங்கில் இருக்குது. இந்த திட்டம் ஒரு கனவு திட்டம் தான். தமிழகத்தில் படிக்கும் அதாவது தமிழகத்தில் என்ரோல் பண்ணும் இளம் வழக்கறிஞர்களை வந்து ஒரு எக்யூப்டு லாயராக உருவாக்கணுன்றது வந்து எங்களுடைய பார் கவுன்சிலுடைய எங்களுக்கு போல ஒரு இளம் வழக்கறிஞர்களுக்கு இது ஒரு கனவு திட்டமாக தான் நாங்கள் வச்சுருக்கோம். அதே போல் நிறைய
லாயர்ஸுகளுக்கு வந்து ஹவுசிங் ஸ்கீமோ சொந்த வீடு இல்லாமல் நிறைய இடத்துல நான் பார்க்க முடிந்தது. அவர்களுக்கு வந்து இந்த ஒரு ஸ்கீமில் கவர்மெண்ட் எங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் இடம் கொடுத்தாங்கன்னா நிச்சயமாக அவர்களுக்கு வந்து இந்த சொசைட்டி ஹவுசிங் சொசைட்டியை கொடுக்கணுன்றது வந்து என்னுடைய கனவு திட்டம். சார், வழக்கறிஞர் பாதுகாப்பு சட்டம் இது ரொம்ப ஆண்டுகால கோரிக்கையா பார்க்கப்படும் சார் வழக்கறிஞர்களால். ஏன் வந்து இந்த சட்டத்தை இன்னும் அமல்படுத்த முடியல? இதுல என்ன சவால் இருக்கு சார்? நீங்கள் எப்படி நீங்கள் கனவு திட்டம் என்று ஒன்று சொன்னீங்களோ அது போல் இந்த டென்யூரில் நான் செய்ய நினைச்ச திட்டங்களில் வந்து 2 செய்ய முடியாமல் போச்சு. ஒன்று, வழக்கறிஞருக்கான ஹெல்த் ஸ்கீம், அதாவது இப்போ எப்படி சீஃப் மினிஸ்டருடைய இன்சூரன்ஸ் ஸ்கீம் போல் வழக்கறிஞர்களுக்கு வந்து ஒரு ஹெல்த் ஸ்கீமை கொண்டு வரணும்னு நினச்சோம். அதற்கான திட்டத்தையும் நம்முடைய மாநில முதல்வர்களை சந்தித்தோம், நம்ம சட்டத்துறை அமைச்சர்களை சந்தித்தோம், அதுக்கான திட்டத்தை கொடுத்தோம். அந்த திட்டமும் அவர்களும் மத்திய அரசும் மாநில அரசும் ஒரு வழக்கறிஞர்களுக்கு வந்து அந்த ஹெல்த் ஸ்கீமில் குறைஞ்சபட்சம் எனி மெடிக்கல் எமர்ஜென்சி ஆர் எனி சர்ஜரி ஆர் எனி மெட்டர்னிட்டி இஷ்யூ எது ஆனாலும் 5 வருடத்திற்கு ஒரு முறை ஒரு 5 லட்சமாவது அதில் கிளைம் பண்ணுற போல் ஒரு ஸ்கீமை நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தோம். அது இப்போது அண்டர் ப்ராசஸ்ஸு. ஏன்னா இப்போ பார் கவுன்சிலுக்கும் தேர்தல், நம்முடைய தமிழக அரசுக்கும் தேர்தல்னால அந்த ஸ்கீம் அப்படியே பெண்டிங் இருக்குது. அது மட்டும் இல்லை, நீங்கள் கேட்ட வழக்கறிஞருடைய பாதுகாப்பு சட்டம் 2023 நம்முடைய இந்திய பார் கவுன்சிலுடைய ஆல் இண்டியா கான்ஃபரன்ஸில் நம்முடைய ஸ்டேட் பார் கவுன்சிலுடைய சேர்மன்ஸ் அண்ட் வைஸ் சேர்மன் மெம்பர்ஸ் உடைய கான்ஃபரன்ஸில் இதற்கான ஒரு ரிசர்வேஷன் போடப்பட்டது. அதில் இந்தியா முழுக்க உள்ள வழக்கறிஞர்களுக்கு பாதுகாப்பு சட்டம் நிறைவேற்றப்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை விடுத்து அது தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டு, அந்த தீர்மானத்தின்படி நம்முடைய பார் கவுன்சிலுடைய வைஸ் சேர்மன் மூத்த வழக்கறிஞர் பிரபாகர் அவருடைய தலைமையில் ஒரு கமிட்டி அமைக்கப்பட்டு, அந்த கமிட்டி ஒரு டிராஃப்ட் ரூலை ஃப்ரேம் பண்ணி, அந்த டிராஃப்ட் வந்து நம்முடைய பார்லிமெண்ட்டில் வந்து ஸ்டாண்டிங் கமிட்டிக்கு முன்னாடி பெண்டிங் இருக்குது, ஸ்டில் பெண்டிங். அதை கூட நாங்களுடைய பார் கவுன்சிலுடைய நிர்வாகிகள்லாம் நம்முடைய மாண்புமிகு மத்திய சட்டத்துறை அமைச்சர் ராம் மெஹ்வால் அவர்களை சந்தித்து நாங்கள் இந்த அட்வொகேட் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 2023 நம்முடைய ஹெல்த் ஸ்கீம், அதாவது இந்தியா முழுக்க இருக்கிற வழக்கறிஞர்களுக்கான ஹெல்த் ஸ்கீம் வந்து ஒரு இன்சூரன்ஸ் நீங்கள் உடனடியாக வழக்கறிஞர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை வைத்த பொழுது அவை அனைத்தும் நம்முடைய பாரத பிரதமருடைய ஒப்புதலோடு மிக விரைவில் அவர் இந்த நாட்டினுடைய வழக்கறிஞர்களுக்கு அர்ப்பணிப்பார் என்று உறுதிமொழியை சொல்லியிருக்கிறார். நிச்சயமாக அது இந்த டென்யூர்லேயே இதெல்லாம் நடக்கணும்னு நான் நினச்சோம். அது நடக்க முடியாமல் போச்சு. இருப்பினும் இந்த ஸ்கீம், அதாவது ஹெல்த் ஸ்கீமும் இந்த அட்வொகேட் ப்ரொடெக்ஷன் ஆக்டும் நிச்சயமாக நாங்கள் மீண்டும் இந்த வழக்கறிஞருடைய அந்த பார் கவுன்சில் அமையும் பொழுது நிச்சயமாக இந்த 2 ஸ்கீமை வந்து உடனடியாக கொண்டு வருவதற்கான அனைத்து வேலைகளையும் நாங்கள் செய்வோம் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக்கிறேன். சார், வழக்கறிஞர்களுக்காக 999 பாலிசி அப்படின்னு ஒரு பாலிசியை கொண்டு வந்திருக்கீங்க. என்ன பாலிசி அது? ஆக்சுவலாக நம்முடைய வெல்ஃபேர் ஃபண்டு 10 lakhs-ஆக நம்முடைய கவர்மெண்ட் உயர்த்தின போது வழக்கறிஞர்கள் வந்து 25 lakhs-ஆக அதை கொண்டு வரதுக்கான குரல் எழுப்பினாங்க. குறிப்பாக இப்போது நான் தேர்தல் நேரத்தில் வந்து கிட்டத்தட்ட தமிழகத்தில் உள்ள அத்தனை மாவட்ட நீதிமன்றங்களும் தாலுக்கு நீதிமன்றம் வரை சென்று வழக்கறிஞர்களை சந்தித்து வந்தேன். குறிப்பாக இந்த டைம் நமக்கு வந்து அவங்கள மீட் பண்ணி அவங்களுடைய பிரச்சனை என்ன, அதை எப்படி நம்ம சரி செய்ய முடியும் அப்படின்றதுக்காகவே நான் எல்லா மாவட்டங்களுக்கும் சென்று அனைத்து வழக்கறிஞர்களும், குறிப்பாக ஒரு டிஸ்ட்ரிக்ட் லெவலிருந்து தாலுக் லெவலில் இருக்கிற வழக்கறிஞர் வரை அவர்கள் என்னென்ன சிரமங்களை அவர்கள் வந்து எதிர்கொள்கிறார்கள் என்பதை பார்க்க தான் நான் சென்றேன். அப்பொழுது பார்க்கும்பொழுது 2 விஷயம்தான். ஒன்று, வெல்ஃபேர் ஃபண்டை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணணும். 2, அட்வொகேட் ப்ரொடெக்ஷன் ஆக்டை நீங்கள் உடனே கொண்டு வரணும். இந்த 2 இஷ்யூ தான் பிரதான இஷ்யூவாக போகுது. வெல்ஃபேர் ஃபண்ட்லேயும் நீங்கள் 25 lakhs-ஐ கொண்டு வரணும். ஆனால் 65 years-க்கு அப்புறம் ஆன வழக்கறிஞர்களுக்கு ஆர் 35 years ஆன ஒரு வழக்கறிஞர் வந்து அவர்கள் இருக்கும் பொழுது அந்த ஃபண்டில் அட்லீஸ்ட் ஒரு 50% கொடுக்கணுன்ற ஒரு கோரிக்கை மூத்த வழக்கறிஞர் மத்தியில் இருக்குது. பெண் வழக்கறிஞர்களை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு ஏற்கனவே இருக்கின்ற நீதிமன்றங்களில் அவர்களுக்கு வந்து ஒரு தனி அறை, அதாவது ஒரு சேம்பர்ஸ் தனியாக அவங்க கிடைக்கும் வித் பேசிக் அமெண்டிஸ், அதாவது அவங்க ப்ரைவசியை அவங்க விரும்புகிறாங்க.
அது மட்டும் இல்லாமல் மெட்டர்னிட்டி பீரியடில் இந்தியாவுடைய தலைமை நீதிபதி சொன்னது போல விடுப்புடன் சேர்ந்து ஒரு ஒரு காம்பன்சேஷன், அதை ஒரு ஸ்டைஃபண்ட் கொடுக்கணும் அப்படின்றத அவங்க அதை வலியுறுத்தி கேட்குறாங்க. இந்த 2 விஷயங்களை நான் வந்து 3 விஷயங்களை வந்து நான் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வந்தேன். அப்போ எங்கள் மனசில் வந்து வெல்ஃபேர் ஃபண்டு ஏற்கனவே எங்கள் மனசில் இருக்கிறது தான். இது 25 லேக்ஸாக கொண்டு வரணுன்றது வந்து என்னுடைய பார் கவுன்சிலுடைய அனைத்து நிர்வாகிகளுடைய எண்ணமும் அதுதான். அப்போ 25 லேக்ஸ் கொண்டு வரதுக்கு ஒரு வேளை தாமதமானால் நாம் அட்லீஸ்ட் ஒரு இன்சூரன்ஸ் ஸ்கீம்லாவது கொண்டு வந்ததுக்காக நாங்கள் 2019 பதவியேற்ற பொழுது வழக்கறிஞர்களுக்கு வந்து ஒரு ஆக்சிடென்ட் மெடிக்ளைம் பாலிசியை நாங்கள் கொண்டு வந்தோம். அந்த கிளைமில் வந்து அப்போ 10 லேக்ஸ் வரைக்கும் கிளைம் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்கீம் அது. அதை நாங்கள் படிப்படியாக 10 லேக்ஸ் 20 லேக்ஸ் வந்து இப்போ 25 லேக்ஸாக கொண்டு வந்திருக்கோம். ஒரு வழக்கறிஞர் பதிவு செய்த பிறகு 999, அதாவது 999 ரூபாய், அதை சப்ஸ்கிரிப்ஷன் பணம் கட்டினா போதுமானது. அதில் நோ ஏஜ் லிமிட், எப்போ வேணாலும் நம்ம வந்து பேமெண்ட்டை கொடுக்கலாம். அந்த ஸ்கீமில் ஒரு வழக்கறிஞர்களுக்கு வந்து ஏதாவது விபத்து ஏற்பட்டு இல்லை காயம் ஏற்பட்டோ அவர்களால் வந்து ஒரு மருத்துவ செலவுக்காக குறைஞ்சபட்சம் அந்த பில்லை வச்சு 3 லேக்ஸ் வரைக்கும் கிளைம் பண்ணலாம். அது 3 லட்சம் அந்த பில்ஸை வச்சு நம்ம கிளைம் பண்ணலாம். அப்படி காயம் ஏற்பட்ட விபத்து ஏற்பட்ட ஒரு வழக்கறிஞர் வந்து நீதிமன்றத்திற்கு செல்ல முடியவில்லை என்றால் ஒரு வாரத்திற்கு 6000 வீதம், 50 வாரத்திற்கு 3 லட்சம் வீதம் அதில் வந்து நம்ம கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ 3 லேக்ஸ் பில்லை வச்சு கிளைம் பண்ணிக்கலாம். மெடிக்கல் பில்லை வச்சு ஒரு 3 லேக்ஸ் வந்து அவரால் கோர்ட்டுக்கு போக முடியாத நேரத்தில் ஒரு காம்பன்சேஷனாக நம்ம வந்து கிளைம் பண்ணிக்கலாம். இந்தியாவிலே ஒரு 999 ஒரு ருபீஸுக்கு வந்து இப்படி ஒரு கிளைம் எங்கேயுமே வாங்கினது கிடையாது, கொடுத்ததும் கிடையாது. நம்முடைய பார் கவுன்சில் தான் வழக்கறிஞர்களுக்காக இந்த ஸ்கீமை கொண்டு வந்துச்சு. அது மட்டுமல்ல, ஏதாவது ஒரு விபத்தில் அவர்களுக்கு ஏதாவது ஒரு டெம்பரரி டிசபிள் ஆனால் 12.5 லேக்ஸ் வரைக்கும் கிளைம் பண்ணலாம். சப்போஸ் அன்ஃபார்ச்சுனேட்லி ஏதாவது ஒரு பெர்மனண்ட்டாக ஒரு டிசபிள் ஆச்சுன்னா அது 25 லேக்ஸை கிளைம் பண்ணலான்ற ஒரு ஸ்கீம். இந்த ஸ்கீம் வந்து எல்லாருக்கும் தெரியும். இது ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 25,000 கட்டினா தான் இந்த ஸ்கீம்ஸ்லாம் கிடைக்கும். ஆனால் நாம் வந்து இந்த ஸ்கீமை நம்ம தமிழகத்தில் உள்ள வழக்கறிஞர்களுக்கு வந்து சொல்லியிருக்கிறோம். அதை மேக்சிமம் இன்றைக்கு வந்து 1,54,000 பேர் ரோல்ஸில் இருக்காங்க. ஆனாலும் அது இன்னும் சரியாக அவேர்னஸ் இல்லாதனால 40,000க்கு குறைவான வழக்கறிஞர்கள் மட்டும்தான் அந்த ஸ்கீம் இருக்காங்க. அந்த ஸ்கீம் ரொம்ப நல்ல ஸ்கீமு. டெஃபினட்டாக நம்முடைய தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி வழக்கறிஞர்கள் அந்த ஸ்கீமில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிச்சயமாக அடுத்த வருடத்துக்கு அதை அப்கிரேட் பண்ணலான்னு ஒரு எண்ணம் கவுன்சிலுக்கு உண்டு. அப்படி வரும்பொழுது அது 50 லட்சமாக உயர்த்துவதற்கு நாங்கள் முயற்சிக்கிறோம். ஸோ வெல்ஃபேர் ஃபண்டில் 25 லேக்ஸ் கிடைக்கிறதுக்கு லேட் ஆனாலும் அட்லீஸ்ட் நம்முடைய 999 பாலிசி அந்த 25 லேக்ஸ் வழக்கறிஞர்களுக்கு கொடுத்த ஒரு சந்தோஷத்தை எங்களுக்கு கொடுக்குது. அதனால தான் இது இன்றைய தினம் அந்த 999 பாலிசி ஒரு எல்லா வழக்கறிஞர்களுக்கும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு பாலிசியாக இருக்கிறது. சார், அதே மாதிரி கோவிட் போன்ற பெருந்தொற்று காலத்தில் பார்த்தீங்கன்னா ஃபைலிங் தான் வந்து வழக்கறிஞர்களுக்கு மிகப்பெரிய துணையாக இருந்துச்சு. ஆனால் சமீப காலமாக பார்த்தீங்கன்னா இந்த ஃபைலிங்க்கு எதிராகவே பார்த்தீங்கன்னா வழக்கறிஞர்கள் மிகப்பெரிய போராட்டங்கள்லாம் நடத்தி வராங்க. இந்த ஃபைலிங் அப்படிங்கிறது தேவையா, தேவையற்றதா? கொரோனா காலத்தில் வந்து அது ஒரு அவசியமாக தான் இருந்துச்சு. ஏன்னா அந்த பேரிடர் காலத்தில் எல்லாரும் ஃபஸ்ட்டு அப்போ தான் வீடியோ கான்ஃபரன்சிங்கில் நம்ம வந்து வழக்கு நடத்தணும். ஃபைலிங்கை வந்து நம்ம அதை ஃபாலோ பண்ணோம். அந்த பீரியடு முடிச்சு அதுக்கப்புறம் எல்லாரும் நார்மல் லைஃப் வந்துட்டாங்க. நார்மல் லைஃப் வந்த பிறகு ஆனால் அந்த ஃபெசிலிட்டியை வந்து ஒரு சிலர் விரும்புகிறாங்க. பர்டிகுலராக இங்கிருந்து நாம் வந்து சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு வழக்கு நடத்தலாம், உச்ச நீதிமன்றத்துக்கும் வழக்கு நடத்தலாம், இல்லை நைபர் ஸ்டேட்டில் இருக்கிற எந்த நீதிமன்றத்துக்கும் நடத்தலாம், ஒரு தாலுக்கு லெவலில் வழக்கு நடத்தலாம், உயர் நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம். ஒரு பெரிய ஆக்சஸ் வந்து சும்மா நம்முடைய ஆஃபீஸ்லேயே இருந்து செய்கிற போல் ஒரு வசதி வாய்ப்பு கிடைச்சிருக்குது. இந்த டிஜிட்டலைஸ்டு வேர்ல்டில் இது வந்து ஒரு தேவையானது தான். ஆனால் இதில் அப்படி தேவையானதுன்ற பொழுது நமக்கு அதற்கான வசதி வாய்ப்புகள் இருக்க வேண்டும். நீதிமன்றத்துக்கும் இருக்கணும், வழக்கறிஞர்களும் இருக்கணும். இந்த ரெண்டும் இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக அந்த ஃபைலிங் சிஸ்டத்தை வந்து நாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இனி வருங்காலங்களில் வந்து நீங்கள் மேனுவலாவோ இல்லை பேப்பர் புக்கெல்லாம் வந்து எடுத்து யூஸ் பண்ண முடியாது. என்ன ஒரே ஒரு விஷயம், அதற்கான வசதி வாய்ப்புகளை நம்முடைய நீதிமன்றமும் அரசாங்கமும் வழக்கறிஞர்களுக்கும், நாட் ஒன்லி ஹைகோர்ட், சுப்ரீம் கோர்ட்டு, நீங்கள் தாலுக்கு லெவலில், அதாவது ஒரு டிஸ்ட்ரிக்ட் லெவலில் இருந்து தாலுக்கு லெவலுக்கு வரைக்கும் எல்லா வசதி வாய்ப்புகளும் செஞ்சு கொடுக்கணும். அதாவது அங்கே வந்து கனெக்டிவிட்டி இருக்கணும்,
இன்டர்நெட் வசதி இருக்கணும், மானிட்டர் பண்ணணும், அந்த நெட் சென்டர் கிடைக்கணும், பர்டிகுலராக மேன் பவர் இருக்கணும். அது அது இவை அனைத்தும் இருக்கணும். பர்டிகுலராக அந்த ஸ்கேன் பண்ணுற மிஷின்ல இருந்து அதை நம்பர் பண்ணுற வரைக்கும் ஒரு கோர்ட் ஸ்டாப் தான் வந்து அதை கவனிக்க முடியுமே தவிர, ஒரு வழக்கறிஞர்களாக குறிப்பாக யங் லாயர்ஸுக்கு வேணால் இதனுடைய சிஸ்டமும் டிஜிட்டலைஸ்டு விஷயம் எல்லாம் தெரியும். ஆனால் 2000க்கு முன்பு இருக்கிற வழக்கறிஞர்கள், அது முன்பு பிறந்த வழக்கறிஞர்கள்லாம் வந்து இந்த டெக்னாலஜி யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க. இன்னும் கூட நம்முடைய வழக்கறிஞர்கள், தமிழகத்தில் இருக்கிற வழக்கறிஞர்களுக்கு வந்து ஒரு 10 to 20% வந்து ஆண்ட்ராய்டோ ஐஃபோனோ இல்லாதவங்க தான் இருப்பாங்க. அப்படி இருந்தால் கூட அவங்களுக்கு அந்த டெக்னாலஜியை யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு ஒன்லி இன்கமிங் அவுட் கோயிங் கால் போடுவாங்க, வாட்ஸ்அப் ஆர் ஃபேஸ்புக்கை பார்ப்பாங்களே தவிர, அதுக்குள்ளே போயிட்டு நம்ம வந்து எப்படி ஃபைல் பண்ணணுன்ற எண்ணம் ஈவன் எங்களுக்கே அது கொஞ்சம் கஷ்டம்தான், அது தெரியாது. ஸோ நம்ம ஒரு சிஸ்டத்தை நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணும்பொழுது ஃபைலிங்ன்றதை வந்து நாங்கள் ஹைப்ரிடாக இருக்கு சொல்லி நாங்கள் யாரும் எந்த பிரச்சனையும் பண்ணல. வசதி வாய்ப்புகள் உள்ளவர்கள் ஃபைலிங் பண்ணிட்டோம். அதற்கான சிஸ்டம், அதற்கான ஸ்கேனர், அதற்கான சர்வர், அதற்கான கனெக்டிவிட்டி இதெல்லாம் இருக்கும் பட்சத்தில் அந்த வழக்கறிஞர்களை வந்து அதை பதிவிறக்கம் பண்ணி நம்பர் பண்ணிக்கிட்டோம். ஆனால் இல்லாத வழக்கறிஞர்கள், சிஸ்டம் இல்லாதவர்கள், எக்யூப்டு ஆஃபீஸ் இல்லாதவர்கள், அவர்களுக்கு வந்து மேனுவலாக ஃபைல் பண்ணுறதுக்கு நம்முடைய உயர்நீதிமன்றம் அதுக்கு வந்து ஒத்துக்கொள்ளுன்ற ஒரே விஷயத்துக்காக தான் ஃபைலிங்கை எதிர்த்து போராடுகிறார்கள் தவிர ஃபைலிங்கே வேணான்னு யாரும் சொல்லலை. நீதிமன்றத்தில் ஸ்டாஃப்ஸுகள் மத்தியில் இந்த சிஸ்டத்தெலாம் வச்சு ஒரு வழக்கறிஞர்களோ இல்லை வழக்கறிஞருடைய குமாஸ்தாவோ, அதாவது கிளர்க்கோ இந்த பேப்பர்ஸை கொடுக்கும் பொழுது அவர்கள் அதை பரிசோதித்து அதை வெரிஃபை பண்ணிட்டு அதை ஓகேன்னா அவங்களே ஸ்கேன் பண்ணணும், அவங்களே நம்பர் பண்ணணும், அந்தந்த கோர்ட்டுக்கு அவங்க அனுப்பும் பொழுது இது எல்லாமே வரவேற்கத்தக்கது தான். நிச்சயமா அப்படி அரசாங்கமும் நீதிமன்றம் செய்து தந்தா வழக்கறிஞர்களும் வழக்காளிகளும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. சார், நம்ம நீதித்துறை பார்த்தீங்கன்னா சாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டது தான். ஆனால் ஒரு சில வழக்கறிஞர்களும் சரி, ஒரு சில நீதிபதிகளே சரி, இன்றைய காலகட்டத்தில் வந்து சாதி சனாதனம் அப்படின்னு பேசுகிறாங்க. ஒரு சில நீதிபதிகளே பார்த்தீங்கன்னா குறிப்பாக நான் வந்து சனாதன அடிப்படையில் தான் என்னுடைய தீர்ப்பை வந்து வழங்குவேன் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் இந்த காலகட்டங்களில் பார்க்க முடியுது. இது எதை நோக்கி போகுதுன்னு பார்க்குறீங்க? இது வந்து ஆரோக்கியமானதா சார்? இது ஆரோக்கியமானதல்ல. ஏன்னா நீதிபதிகளும் வழக்கறிஞர்களும் குறிப்பாக ஒரு உறுதிமொழி பத்திரம் எடுப்பான்னு சொல்லுவாங்க, அது ஹோத் ஆஃப் பெர்மிஷன் சொல்லுவாங்க. அது வேறு எந்த ப்ரொஃபஷனும் கிடையாது. கான்ஸ்டியூஷனல் ப்ரொஃபஷன்லையும், அதாவது கான்ஸ்டியூஷனல் போஸ்ட் இருக்கிறவங்களுக்கும் அட்வொகேட்ஸ்க்கு மட்டும்தான் அந்த ஹோத் ஆஃப் அஃபர்மேஷன் எடுப்பாங்க. அதில் நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு தான் நாம் இருக்கணும் தவிர அதை தாண்டி இருக்கக்கூடாது. ஒரு சில நேரங்களில் இட்ஸ் வெரி அன்ஃபார்ச்சுனேட்டு. அது 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 வந்து துரதிருஷ்டமானது தான். உங்களுக்குன்னு வழக்கறிஞர்களுக்கான ஒரு ஓட் பேங்க் எப்பவுமே இருக்கு. அதையும் தாண்டி நிறைய நீதிமன்றங்களுக்கு நீங்க போயிட்டு வாக்கு சேகரிக்கிற ஒரு சில பதிவுகள்லாம் பார்த்துருக்கோம். இப்போ இருக்கிற காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு சில வழக்கறிஞர்கள் சோஷியல் மீடியாவை முன்னிறுத்தி மட்டுமே வாக்கு சேகரிக்கிறாங்க. அவங்கள பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நிச்சயமாக சோசியல் மீடியாவை பொறுத்த வரைக்கும் பார்க்கலாம், அந்த இடத்துல லைக் பண்ணலாம், அவ்வளோதான். ஃபாலோ பண்ணலாம். ஓட் பண்ணுவாங்களான்றது எனக்கு தெரியல. ஏன்னா என்னை பொறுத்தவரை நான் என்ன நினைக்கிறேன்னா, நிச்சயமா ஒரு தேர்தலில் நிற்கிறவங்க 5 வருடத்துக்கு ஒரு முறை, அதுதான் நம்முடைய டெமோக்ரஸி, ஜனநாயகம். நீ ஒவ்வொரு வழக்கையும் சந்தித்து அந்த வழக்குகளை அவர்களுடைய பிரச்சனை என்ன, அவர்களுக்கு நீங்கள் என்ன செய்ய முடியும் என்பதை நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு இன்ட்ராக்ட் பண்ணிட்டு வரணுன்றோம் நான் நினைக்கிறேன். அதனால் சோசியல் மீடியாவில் மட்டும் கேம்பெயின் பண்ணிட்டு ஜெயிச்சுதா எனக்கு தெரிஞ்சு யாரும் இல்லை. ஆனால் இன்றைய பார் கவுன்சில் இருக்கிற எல்லா கேண்டிடேட்டும் வந்து எல்லா நீதிமன்றத்துக்கும் சென்று எல்லாரையும் பார்க்கிறார்கள். நான் செல்லும் இடமெல்லாம் ஒவ்வொரு நாளும் வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 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 5 to 6 கேண்டிடேட் நான் கிராஸ் பண்ணுவேன், மீட் பண்ணுவேன். அதனால் சோசியல் மீடியாவில் மட்டும் வைத்து தேர்தல் பிரச்சாரம் என்பது வந்து நிச்சயமாக எடுபடாது. அதில் எனக்கு உடன்பாடு இல்லை. சார், வழக்கறிஞர்கள் நிறைய பேர் வந்து அரசியல் கட்சிகளில் ஒரு சில பொறுப்புகளில் இருக்காங்க. இப்படி பொறுப்புகளில் இருக்கிற இந்த வழக்கறிஞர்கள் பார்த்தீங்கன்னா பார் கவுன்சிலுடைய பொறுப்புகளும் வந்து நிர்வகிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. அது ஆசையா இல்லை வந்து அது ஒரு ஆக்கிரமிப்பா அப்படின்லாம் எனக்கு சொல்ல தெரியல. பட் ஆனால் அரசியல் கட்சி பொறுப்பில் இருக்கிற வழக்கறிஞர்கள்
பார் கவுன்சிலுக்கு பார் கவுன்சில் பொறுப்புக்கு வர்றதை எப்படி பார்க்குறீங்க? ஒரு வழக்கறிஞர் தான் வந்து அத்தனை ஆளுமையும் உள்ள ஒரு நபராக இருக்க முடியும். நீங்கள் எந்த துறையை வேணாலும் எடுத்துக்கங்க. அட்வொகேட்ன்றது தான் அது முதல் படி. அட்வொகேட் ஆனவங்க தான் இன்றைக்கி ஐபிஎஸ், ஐஏஎஸ்ஸாக இருப்பாங்க. அட்வொகேட் ஆனவங்க தான் இன்றைக்கி நிறைய பொலிட்டிக்கல் பார்ட்டிலையும் நிறைஞ்சிருப்பாங்க. அட்வொகேட்டு தான் வந்து இன்றைக்கி வந்து மினிஸ்டர்ஸு இல்லை நீங்கள் எல்லா முக்கிய பொறுப்பில் வந்து அட்வொகேசின்றது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது இருந்தால் ரொம்ப நல்லது. அரசியல் வந்து பார் கவுன்சில் வரக்கூடாதுன்றதுலாம் இல்லை. ஆனால் அவர்கள் பார் கவுன்சில் வந்த பிறகு அவர்கள் எந்த பயாஸ் இல்லாமல் அனைத்து வழக்கறிஞருக்கான உறுப்பினராக தான் இருக்கணும் தவிர, இல்லை எந்த அரசியல்லேருந்து வராங்களோ அந்த அரசியல் சார்ந்த வழக்கறிஞர்கள் மட்டும் நன்மை செய்கிற விதமாக இல்லாமல் இருந்தால் நல்லது. சார், உங்களுடைய கனவு திட்டமான லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கான அந்த லா அகாடமியாக இருக்கட்டும், இல்லை வழக்கறிஞர்களுக்கான அந்த ஹவுசிங் ஸ்கீமாக இருக்கட்டும், எப்போ வந்து நடைமுறைப்படுத்தப்படும்? ஏதாவது ஐடியா இருக்குங்களா? நம்முடைய தமிழகம் மற்றும் புதுச்சேரி வழக்கறிஞருடைய பேராதரவுடன் நான் மீண்டும் வெற்றி பெற்று அவருடைய நல்ல ஆதரவோடு அங்கே அமரும்பொழுது இவை அனைத்தும் கொண்டு வருவதற்கான அவங்களுடைய வெல்ஃபேரும் பர்டிகுலராக அவங்களுடைய பாதுகாப்பும் உறுதி செய்யப்படுவதற்கான அனைத்து முயற்சிகளும் செய்வேன். அது மட்டுமல்ல, நம்முடைய தமிழகம் மற்றும் புதுச்சேரி பார் கவுன்சிலில் தமிழகத்துக்கு மட்டும்தான் இது போல் வெல்ஃபேரும் இந்த மற்ற வசதியெல்லாம் நம்முடைய தமிழக அரசு கொடுத்தது. ஆனால் புதுச்சேரி வழக்கறிஞர்களுக்கு வந்து அன்றைய தினம் அப்படி எதுவும் இல்லை. நான் வைஸ் சேர்மன் ஆன பொழுது எங்களுடைய நிர்வாகத்தை சேர்ந்த தலைவர் மற்றும் அனைவரும் சேர்ந்து அந்த மாநிலத்தில் உள்ள வழக்கறிஞர்களுக்கு வந்து 25 lakhs நாங்கள் கிராண்டாக கொடுத்தோம். பிறகு 2019 நாங்கள் பார் கவுன்சில் வந்த பிறகு நான் சேர்மன் ஆன பிறகு அந்த மாநில முதல்வர் அவர்களை சந்தித்து, இப்போ இருக்கும் முதல்வரை சந்தித்து, தமிழகத்தில் போல் புதுச்சேரியிலும் வழக்கறிஞருக்கான வெல்ஃபேர் ஃபண்டு 10 லட்சத்தை நீங்கள் தர வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்ததற்கு அடிப்படையில் மாநிலத்தில் முதல்வர் மரியாதைக்குரிய மாண்புமிகு ரங்கசாமி அவர்கள் அதை ஏற்று இன்றைய தினம் புதுவை வழக்கறிஞர்களுக்கும் ரூபாய் 10 லட்சம் வெல்ஃபேர் ஃபண்டாக கிடைக்கிறதுக்கும் நம்முடைய பார் கவுன்சில் தான் அது சரியான நேரத்தில் அவருடைய கவனத்துக்கு சென்று இன்று அந்த மாநிலத்திலும் அந்த யூனியன் பிரதேசத்தில் சேர்ந்த அனைத்து வழக்கறிஞர்களுக்கும் அந்த ஸ்கீமும் பெனிஃபிட் அடைவாங்க. இதுவும் ஒரு நான் தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லாமல் புதுச்சேரிக்கும் எங்களுடைய டீம் வந்து ஒரு பொற்காலமே. சார், உங்களுடைய இந்த எண்ணற்ற வளர்ச்சி திட்டங்கள் அப்படிங்கிறது இன்னும் வந்து தொடரணும். இதன் மூலம் வந்து நிறைய வழக்கறிஞர்கள் வந்து பயன்பெறணும், நிறைய இளம் வழக்கறிஞர்கள் வந்து இந்த தொழிலில் வந்து இன்னும் முன்னேற்றம் காணணும் அப்படிங்கிற ஒரு செய்தியோட உங்களுடைய நேரம் கொடுத்ததுக்கும் ரொம்ப நன்றி சார். எங்களுடைய நீதிசெய் சேனல் சார்பாக மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். இது நீதிசெய், ஜஸ்டிஸ் ஃபார் ஆல்.